Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் அமைந்துள்ள TCS BPO அலுவலகத்தில் பல்வேறு இந்து பெண் ஊழியர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வலுக்கட்டாய மதமாற்ற வற்புறுத்தல்கள் நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் கடந்த மார்ச் வரை இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட 6 பெண் ஊழியர்கள் மற்றும் ஒரு ஆண் ஊழியர் அளித்த 9 புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பிரிவு உதவி காவல் ஆணையர் சந்தீப் மிட்கே தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கு விசாரணையை நடத்தி வருகிறது. நாசிக் TCS அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்கள் போல 6 பெண் காவலர்கள் மாறு வேடத்தில் சென்று 40 நாட்களாக கண்காணித்ததில் டீம் லீடர் உட்பட 7 TCS ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருந்த TCS BPO அலுவலகத்தின் HR மேலாளர் புனேவைச் சேர்ந்த 30 வயதான நிதா கான் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது மானபங்கம் செய்தல், குற்றவியல் மிரட்டல் மற்றும் மத ரீதியான வற்புறுத்தல் தொடர்பான மீறல்கள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்து பெண் ஊழியர்களை குறிவைத்து பாலியல் மற்றும் மதமாற்ற துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஆண் சக ஊழியர்களால் மும்பை குண்டு வெடிப்புக்கு காரணமான பாகிஸ்தான் பயங்கரவாதியும் நிழல் உலக தாதாவுமான தாவூத் இப்ராஹிமை குறிப்பிடும் வகையில் நிதா கான் லேடி டி என்று அழைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெண் ஊழியர்களின் குறைகளை கையாள்வதற்கும் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விதிமுறைகளை செயல்படுத்துவதற்கும் பொறுப்பேற்றிருந்த HR நிதா கான் தனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமலும் புகார்கள் குறித்து நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமலும் வேண்டுமென்றே தவிர்த்துள்ளார் என்று விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் நிதா கான் தங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு அமைதியாக இணங்கி போக வற்புறுத்தப்பட்டதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் நிதா கான் மீது சமூக ஊடகங்களில் பலர் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்துடன் ஒப்பிட்டும் இஸ்லாமிய ஜிஹாதி நெட்வொர்க்குடன் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளையும் கடுமையான விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நிறுவனங்களில் பாலியல் முறைகேடுகளை வெளிப்படுத்துபவர்களுக்கான கொள்கைகள் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளன. இதில் 3 படிநிலைகளில் புகார்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் விதிமுறைகள் உள்ளன. அதன்படி உள் புகார் குழு மற்றும் பாலியல் துன்புறுத்தல் குழுக்களில் இரு பாலினத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் அங்கம் வகிக்க வேண்டும். பாலியல் துன்புறுத்தல் என்பது என்ன என்பதை ஊழியர்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு ஆண்டுதோறும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். மேலும் எந்தவொரு பாலியல் புகாரும் ஒரு நேரடி மேலாளரிடம் செல்லாமல் நேராக உயர்மட்ட அதிகாரிக்கு கொண்டு செல்ல சுதந்திரமான வழிமுறை இருக்க வேண்டும். இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான TCSஇல் உலகம் முழுவதும் 5,84,519க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் உள்ளனர். இத்தனை பெரிய TCSஇன் நாசிக் கிளையில் இந்த விதிமுறைகள் முழுமையாக கைவிடப்பட்டுள்ளதை இந்த வழக்கு உறுதிப்படுத்துவதாக முன்னாள் இன்ஃபோசிஸ் தலைமை நிதி அதிகாரி மற்றும் மனிதவள தலைவர் TV மோகன்தாஸ் பாய் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் உண்மைகளை நிலைநாட்டவும் TCSஇல் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கிய அனைத்து நபர்களையும் அடையாளம் காணவும் ஒரு முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக டாடா சன்ஸ் தலைவர் N. சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். மேலும் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஆர்த்தி சுப்பிரமணியன் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையும் தீவிரமாக நடந்து வருவதால் TCS நிறுவனத்தின் உயர் பதவிகளில் உள்ள சிலரும் கைதாகலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.